பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். இந்த நாளிலும் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடியிருந்திருக்க சபையோர் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்த ஒரு சில நிமிடம் நம்ம தேவனை பாடி அவரை ஆராதிப்போம். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பரிசுத்தவான்கள் அப்புறம் தீர்க்கதரிசி எல்லாமே தேவனை எப்படி ஆராதிச்சாங்கன்னு தெரியுமா? அவங்க தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிச்சாங்க. அப்படி எங்கெங்கெல்லாம் பலிபீடம் கட்டி தேவனை ஆராதிச்சாங்களோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை, மகிமை, அக்கினி அங்கே இறங்கி வந்தது. ஆமென். எனவே இந்த காலை வேளையிலையும் நம்மளும் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் ஆராதிப்போம். ஆமென். எனவே அவர் நம் மத்தியில் அற்புதங்களை செய்வார். எனவே முதலாவது பாடலாக நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமான கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஆராதிச்சு பாடினீங்க. ஏசப்பா இன்னைக்கு நம்ம மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்வாருங்க. ஆமென். அடுத்த பாடலாக எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்த வாழ்வை தந்து நின்ப இயேசுவே என்ற பாடலை பாடப்போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? அல்லேலூயா. சரி, ஈஸியான பாட்டு தான். எங்களோட சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்க. இயேசுப்பா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நன்மை செஞ்சுருக்காங்க. நம்ம வியாதி நேரத்தில் நம்மளுக்கு நல்ல மருத்துவராக கூட இருந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. நம்ம தோல்வியின் நேரத்தில் அவர் நம்ம கூட இருந்த எல்லா நேரத்துலையும் அவர் நம்மளுக்கு நன்மை மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. எனவே சந்தோஷத்தோடு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னெல்லா நன்மைகள் எனக்கு செய்ததா எந்த வாழ்வு தந்தேன் இந்த இயேசுவே. என்னெல்லா நன்மைகள் எனக்கு செய்ததா எந்த வாழ்வு தந்தேன் இந்த இயேசுவே. செய்த நன்மைகளை நினைத்து சத்தத்தோடு கரங்களை உற்சாகமாக தட்டி அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரேதான், மண்ணின் தோலை போல் மனிதர் எனக்கு தாருமே. சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரேதான், மண்ணின் தோலை போல் மனிதர் எனக்கு தாருமே. ஆசைகள் வேறல்ல, உன் சத்தம் என்னென்ன
நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். இப்போ நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்க்கும்போது அதில் ஒரு வசனம் இருக்குது. கர்த்தருடைய நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை இன்றைக்கி நம்ம வந்து பாட போகிறோம். ஆமென். இந்த 2025 ஆண்டில் நம்ம எத்தனையோ நேரம் வந்துட்டு சோர்ந்து போயிருப்போம். மகா வறட்சியான காலங்களை வந்து நம்ம கடந்து வந்திருப்போம். அதை கடக்க செய்கிறதுக்கு ஏசப்பா தான் நம்மளுக்கு வந்து எல்லா கிருபையும் நன்மையும் தந்தார். ஆமென். அவர் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் நடத்தி தந்தார். ஆமென். எனவே இன்றைக்கி நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து ஏசப்பாவை துதிக்க போகிறோம். ஆமென். அவர் துதிப்போரே கைவிடாத தேவன். அவர் துதிக்கும்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமென். எனவே இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி
ஆமென். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். ஆமென். அடுத்த பாடலாக மான் கால்களை தந்தீரையா மதில்களை தாண்டிடுவேன் நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன் என்ற பாடலை பாடப் போகிறோம். வேதத்தில் வந்து ஒரு வசனம் இருக்குது. ஏசப்பா வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு. இப்போது இதை வந்து ஏசப்பா வந்து நமக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய ஏற்பாட்டில் வந்து பார்க்கும்போது ஆபகு அதில் வந்து கடைசி வசனம் பார்த்திங்கன்னா, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார்னு பார்க்குறோம். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது ஏசப்பாட்டு வந்து அந்த பிரச்சனை எனக்கு வேண்டான்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனையை தாண்டக்கூடிய பலனை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும். இப்போது இந்த வருஷத்தில் வந்து நம்ம நிறைய போராட்டங்கள், நிறைய பலவீனங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். அது எதனால்? ஏசப்பா இப்போ நம்ம கூட இருந்து நம்ம கால்களை மான் கால்களை போலாக்கி அந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி வர அவர் கிருபை செய்தார். எனவே அவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாமா?
தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம் மத்தியில் ஒரு அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு தேவன் நம் மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார்? கடந்த 10 மாதங்களும் தேவன் நம்மை நன்மையாய் நடத்தி வந்திருக்கிறார். பல வேளைகளில் நம்மளுக்கு அற்புதம் செய்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். எனவே அதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி அப்பா, எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. கடந்த காலங்களில் ஏசப்பா எத்தனையோ தோல்வியின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தீங்களே உமக்கு நன்றி தகப்பனே. யாரும் இல்லைன்னு ஏசப்பா கலங்கியிருந்த வேலையில் ஏசப்பா நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஏசப்பா எங்கள் கூட இருந்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. வியாதி நேரத்தில் ஏசப்பா நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்தீங்களே உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா எத்தனையோ ஏசப்பா போராட்டங்கள் ஏசப்பா மத்தியிலும் ஏசப்பா எங்களை ஏசப்பா அதுலேருந்து விடுவித்து காத்தீங்களே உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி 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 அப்பா. ஏசப்பா மட்டும் எங்களை நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை உயிரோடு காத்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. எத்தனையோ ஏசப்பா வியாதிகள் வந்து ஏசப்பா, ஆனாலும் இன்று ஏசப்பா உயிரோடு எங்களை வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் வந்து ஏசப்பா எங்களை தொடுகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா எங்கள் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்க தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா இப்பொழுது நீங்கள் வாங்க ஏசப்பா எங்கள் மத்தியில் வந்து இறங்குங்க தகப்பனே. அக்னியாய் வந்து இறங்குங்க அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் மத்தியில் வந்து அசைவாடுங்க அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நீங்கள் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு வேணும் தகப்பனே. நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா. ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் போதும் தகப்பனே. ஏசப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நிறைவே
இதுவரை எங்களை தொட்டிங்களே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் வந்து அசைவடைந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, எங்கள் மத்தியில் வந்து அக்னியாக இறங்கினதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் உலாவுனதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த காலை வேலையிலையும் ஏசப்பா எத்தனையோ பேர் பாடுகளோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்க தகப்பனே. அந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு ஏசப்பா நீங்கள் சுகப்படுத்தினதற்காக ஆறுதல் படுத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் கரங்களே ஏசப்பா உங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாம் துதிக்கலாமா அப்பா? உமக்கு நன்றி அப்பா.
மத்தியில் வந்து அசைவடைந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. எங்களை உமது மகளாக தெரிந்தெடுத்தீங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்றாலும் எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக உமது ரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை கழுவினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. இன்றைக்கு உண்மை ஏசப்பா உண்மை ஆராதிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா மட்டும் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இனிமேலும் நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி அப்பா. இந்த மத்தியில் வந்து அசைவடைந்ததற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இன்றவனமாய் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 128 மாறி மாறி வாசிக்க சாராவை முன்பாக அழைக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டார்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்று போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிறவேலும் உண்டாக்கும் தாளில் காண்பாய். ஆமென் ஆமென். முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம். அடுத்த ஒரு சில நிமிடம் நம்மை ஜெபத்தில் வழி நடத்த மகள் ஆட்லினை முன்பதாக அழைக்கிறேன். ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் வந்து குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறேன் ஏசப்பா. நிறையா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஏசப்பா. நிறையா குழந்தைங்களுக்கு இன்னும் உங்களை நல்லா அறிவை கொடுங்க ஏசப்பா. அவங்க ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. நிறையா குழந்தைங்க இப்போ ஃபோனுக்கு அடிக்டாக இருக்காங்க ஏசப்பா. அந்த மாதிரி ஃபோனுக்கு அடிக்டாக இருக்க குழந்தைங்கள்லாம் உங்களுக்கு ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உங்களோட வார்த்தையை கேட்டு நடக்கணும் ஏசப்பா. எல்லா குழந்தைங்களும் நிறையா பேர் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஏசப்பா. குழந்தைங்கள வந்து நிறையா பேர் கிட்னாப் பண்ணுறாங்க ஏசப்பா. அதெல்லாம் நடக்கக்கூடாது ஏசப்பா. அதுக்காக சோத்திரம் ஏசு நான் திருப்பிதாவே. ஆமென். ஒரு பாடல் பாடுகிற வேளையில் கர்த்தருக்கு என்று படையிருக்கிற காணிக்கையை நாம் செலுத்துவோம். மகள் ஜாய் மேலின் முன்பதாக ஒரு பாடலை பாடுவார். ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடுமே. ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடுமே. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். ஏங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. யோபுவின் வாழ்க்கையை போல
கஷ்டங்கள் சூழ சோராமல் கர்த்தரை நீ பிடித்து கொண்டாய். யோபுவின் வாழ்க்கை போல பல பல கஷ்டங்கள் சூழ சோராமல் கர்த்தரை நீ பிடித்து கொண்டாய். யோபுவின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. இழந்ததை 2 மடங்காய் பெற்றுக்கொண்டு. யோபுவின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. இழந்ததை 2 மடங்காய் பெற்றுக்கொண்டு. இனி செழிப்பாக நீ வாழ்ந்திட கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். ஏங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். ஏங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. குழந்தையின் செல்வத்துக்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகின்றாயோ. குழந்தைகளின் செல்வத்துக்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகின்றாயோ. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நாளானாலும் நிச்சயமாக முடிவு உண்டு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. நாளானாலும் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். ஏங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். ஏங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. 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 ஒரு இசைக்காரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். நம் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. வாசித்த சங்கீதத்தின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, பாடல் பாடின ஜாய் ஆசீர்வதிங்க அப்பா. இசப்பா, ஜபத்தில் வழிநடத்தில் ஆடலினையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, இன்னைக்கு படைத்த காணிக்கலை ஏசப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஏசப்பா அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. ஏசப்பா, கொடுக்குறவங்களை ஏசப்பா இன்னும் பல மடங்காக ஏசப்பா பெருக பண்ண போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமருவோம். அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கிற ஸ்டெல்லா ஆண்டி முன்பதாக வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்மன் கொடுக்க முன்பதாக அழைக்கிறேன். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளும் மிகவும் அருமையான ஒரு நாளாக நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃப்ரைடேயே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த நாளில் ஆண்டோடைய சமூகத்தில் இதை கொண்டாடுறது தான் மிகவும் மகிமையானது. ஏன்னா எப்போவுமே உலக பிரகாரமாக இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் நிச்சயமாக ஒரு வித்தியாசம் உண்டு இல்லையா? அதனால் இந்த நாளில் உண்மையிலே ஆண்டோடைய பிரசன்னம் மிகவும் அதிகமாக இருந்தது. ஆராதனை வேளையில் எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்கன்னு தெரியல. உண்மையாக தேவனுடைய பிரசன்னம் அலையலையாக நம்ம மத்தியில் இறங்கினதை நான் உணர்ந்தேன். அதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன்.
இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் அந்த பிள்ளைகளை தாங்க. இனி வருங்காலத்தில் இவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட போகிறாங்க. சத்ருவுக்கு எதிராக நேருக்கு நேராக நின்று போரிட்டு அவனுடைய ராஜ்யத்தை கீழே விழத்தள்ளி கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுகிறவங்க இவங்க தான். அதனால் நம்ம ஒவ்வொருவரும் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் வச்சு தாங்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நாள்லேயும் நான் சின்ன பிள்ளைகளுக்குடைய, அதாவது சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறதுனால இன்றைக்கி அவங்க நடத்துகிறாங்க ப்ரோக்ராம். ஸோ அதுக்கேற்ற மெசேஜ் கொடுக்கணுனால சின்ன பிள்ளைகளுக்காக ஒரு மெசேஜ் இது பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் அதன் மூலமாக கர்த்தர் நம்மளோடும் பேசுவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு தேவையான காரியங்களை நாம் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சின்ன பிள்ளைகளுக்கென்று தேவன் கொடுத்துருக்கிற காரியங்களை அவங்களுக்கும் எடுத்துக்கணும்னு நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்படியாக உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். சின்ன பிள்ளைங்கள்லாம் ரெடியாக, பாதி பேர் காணாமல் போயிட்டாங்க. சரி, ஓகே. நம்ம எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை. ஆமென். இங்கே இயேசு சாமி இந்த பிள்ளைகளை குறித்து சில காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிரெடிட்டை கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லையே. சரி, ஓகே, உங்களுக்கே சொல்லிடுறேன். அதாவது ஸ்கூல்லலாம் லீடர் வைப்பாங்க, மானிட்டர் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துவாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்கள பார்த்து மற்றவங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஒரு ரோல் மாடலாக வைப்பாங்க. ரோல் மாடல்னால் எல்லாமே அவங்கள பார்த்து கற்றுக்கணும். சும்மா சேட்டை பண்ணுறவன், ஒழுங்கீனமாக இருக்கிறவங்க, இந்த ஒர்க்கெல்லாம் ஒழுங்காக பண்ணாதவங்களெல்லாம் வைக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிறவங்கள தான் வைப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, மற்றவங்க உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அந்த வர டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவனை பாரு, அவன் பண்ணிட்டான், நீ பண்ணல, இப்படியே தான் அவங்கள மாடல் காட்டிகிட்டே இருப்பாங்க. இங்கே ஆண்டவர் பார்த்திங்கன்னா இந்த சிறு குழந்தைகளை பெரியவங்களுக்கு ரோல் மாடலாக இங்கே வச்சுருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு ஒரு பிள்ளை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே அவனை நிறுத்தி மற்றவங்களுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு காரியம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார். 2 காரியம் சொல்லியிருக்கிறாரு. 1வது மனம் திரும்பணும், 2வது பிள்ளைகளை போய் ஆரம்பம். ஃபஸ்ட்டு காரியம் வந்து நமக்கு சொல்கிறார், பெரியவங்களுக்கு சொல்கிறார், மனம் திரும்பணும். இப்போ ஒரு தப்பு செய்கிறதுல 2 விதம் இருக்குது. தெரிஞ்சு செய்கிறது இருக்குது, தெரியாமல் செய்கிறது வேறு இருக்குது. அதுக்கு பதிலும் ஆண்டவரே கொடுத்துருக்கிறார். அறிந்து செய்கிறவனுக்கு இல்லை, அறியாமல் செய்கிறவனுக்கு சில அடிகள், அறிந்து செய்கிறவனுக்கு பல அடிகள் சொல்லியிருக்கிறார். நம்ம அறிஞ்சு செய்கிறோமோ அறியாமல் செய்கிறோமோ ஒரு ஸ்டேஜில் நம்ம அதை உணரக்கூடிய இதை கொடுப்பார். இதுக்கு தான் நமக்கு ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் நம்ம உணர்வை கட்டளையிடுவார் ஆண்டவர். இப்படி நம்ம உணர்ந்து மனம் திரும்பிடுவோம். ஆனால் அதுக்கடுத்து ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரா, அங்கே தான் இவங்க வராங்க, இவங்கள போய் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு தவறு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ இப்போது ஒரு கண்ணாடி பொருளை தொடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க, அம்மா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தொடுவீங்களா? தொடுவீங்க. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செஞ்சு பார்க்கணுன்றதான் குழந்தைகளுடைய இயல்பு. போய் உடச்சிட்றாங்க. உடச்சா நமக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க இல்லையா? அந்த கண்ணாடி எப்படி நொறுங்குச்சோ அதே மாதிரி அவங்க முதுகோ கை காலோ நிச்சயமாக நொறுங்கிடும். எடுத்து அது நல்லா அடித்து அந்த குழந்தை அழுன்னு அழுதுரும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், நம்ம அப்படியே இருக்க மாட்டோம் இல்லையா? அந்த குழந்தைய கூப்பிட்டு அதை சமாதானப்படுத்தி அதை தப்புன்னு புரிய வச்சு இது பண்ணும். அந்த குழந்தை என்ன பண்ணும்? அது இப்போ உள்ள குழந்தைங்களை நான் சொல்ல, அல்ல நம்ம பிள்ளைங்களை மட்டும்தான் நான் வச்சு சொல்கிறேன். தயவுசெய்து இதை தாண்டி வெளியே போக வேண்டாம். ஏன்னா அவங்கள வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த முன்னாடி நடந்த எந்த விஷயங்களுமே அவங்க மைண்டுக்கு வராது. உடனே அந்த தாயினுடைய அன்பில் இல்லை தகப்பனுடைய அன்பில் அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க.
உடனே சிரிச்சிட்டு உடனே நம்ம அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு எதாவது சொல்லுவோம், நான் ஏதாவது சாக்லேட் கொடுப்போம், இல்லாத அவங்களுக்கு பிடிச்சது சொல்லுவோம், இல்லை நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஏதாவது சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த அடுத்த இதில் தான் கவனம் போகுமே ஒழிய அந்த அடி வாங்கினதும் வலி இருக்கும், ஆனாலும் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. சடனாக அப்படியே ஸ்விஃப்ட் ஆயிடுவாங்க, அங்கேருந்து இங்கேருந்து மாறிடுவாங்க. இதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஆனால் பெரியவங்களாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, மனம் திரும்பினாலும் ஒரு வேளை நம்ம யாரையும் வேதனைப்படுத்தியிருக்கலாம், மற்றவங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லை நமக்கு யாராவது பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அதை அறிக்கை பண்ணி விட்டுருவோம். ஆனால் அந்த காயங்கள் அதனுடைய காரியங்கள் நம்மளை விட்டு போகவே போகாது. நம்மளுடைய இருதயத்தில் ஆழ் மனசில் அது பதிஞ்சிருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சின்ன பிள்ளைகளை போல் மாறணும். அப்படியே மறந்துடுவாங்க டோட்டலாக. அந்த சீன் அவங்க மைண்ட்லேருந்து எரேஸ் ஆகி போயிடும். இப்படி தேவனுடைய குழந்தைகளை போல் முழுசாக அப்படியே மாறணும் அப்படின்னு விரும்புகிறார் ஆண்டவர். இந்த குழந்தைகள் அப்படி தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது, இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன். இந்த குழந்தைங்க பாருங்கள், எங்கே நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவங்க மற்றவங்களுக்கு காட்டியதை சொல்லுவாங்களே ஒழிய, நான் இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலன்னு வந்திருக்கேன், என்னோடய ஃபேமிலி இவ்வளோ பெருசு, எனக்கு இவ்வளோ இதான பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க தன்னை எங்கேயுமே உயர்த்து கொள்ளவே மாட்டாங்க. அந்த எக்ஸாம் ஹால்க்கெல்லாம் நாங்கள் சூப்பர்விஷன் போனோன்னா, இந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பசங்க பேப்பர் வாங்கி எழுதிக்கிட்டே இருப்பாங்க அடிஷ்னல் ஷீட்டு. இந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த ஒரு ஷீட்டு மெயின் ஷீட்டு 4 பேஜ் எழுதுறது பெரிய விஷயம், அதை தாண்டி அவங்க போக மாட்டாங்க. மேக்ஸிமம் யாராச்சும் ஒருத்தர் எழுதுவாங்க. எப்படின்னா, ஒரு 2 லைன் எழுதிட்டு நம்பர் மட்டும் போட்டு உடனே திருப்பிடுவாங்க அடுத்த பேஜ். இப்படி எழுதிட்டு அது ஒரு இதாக அவங்க சந்தோஷமாக நினைக்கிறாங்க. அதை வாங்கும்போது பார்த்தீங்க அடிஷ்னல் ஷீட்டுக்கு எழுதி நிற்பாங்க. எங்களுக்கு தெரியும் அதில் ஒன்றுமே இருக்காதுன்னு போய் பார்த்தா ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்கும். ஆனால் கடைசி லைனில் ஏதாச்சும் எழுதி வச்சுருப்பான். அவன் இதை வாங்கிட்டு அவனுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கணும், சிரிப்பாக தான் வரும். எக்ஸாம் திரும்பி அப்படி ஹாலில் உள்ள எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்ப்பாங்க. அது ஆக்சுவலாக பெருமை கிடையாது, அவங்களுக்கு சந்தோஷம். நானும் அந்த பெரிய பசங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆசை, அது நானும் அடுத்த ஷீட் வாங்கிட்டேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு பெருமை பாராட்டுறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது, அது பெருமையாக இருக்காது. அந்த சந்தோஷத்தின் ஒரு சின்ன வெளிப்பாடு தான் அது. இதே மாதிரி நம்மளும் தாழ்த்தணும். அதாவது நமக்கு அருளப்பட்ட எல்லாமே தேவனுடைய ஈவு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி நினச்சோன்னா நம்ம எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காக வேண்டியும் நம்ம பெருமை பாராட்ட மாட்டோம். சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் கவனிங்க, கடைசியில் கொஸ்டின் கேட்பேன், சரியா? ஓகே. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு 2 காரியத்தை கொடுத்துருக்காரோ, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிரெடிட்டு. ஃபஸ்ட்டு உங்களை ரோல் மாடலாக வச்சுருக்கிறாரு. எப்படின்னா, நீங்கள் உங்களை மாதிரி பெரியவங்களை மாற சொல்லியிருக்கிறார். ஓகேயா? 2வது, உங்களை மாதிரியே ஆண்டவருக்கு முன்னாடி இல்லை மற்றவங்களுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். சரியா? இதுதான் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட்டு. இதை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே அப்பா அம்மாவை பார்த்து தானே நீங்கள் படிச்சுக்குவீங்க, பெரியவங்களை பார்த்து தான் படிச்சுங்க. அவங்கள பார்த்து அப்பா அம்மா சொல்லுவாங்க, இது பண்ணாது அது பண்ணாது, எப்போ பார்த்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ ஏசப்பா அவங்கள சொல்கிறாரு, உங்களை பார்த்து அவங்கள படிச்சுக்க சொல்கிறாரு. ஹாப்பியாக இருக்குல்ல? நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இந்த குழந்தைகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த காரியங்கள் தான். அடுத்து, இந்த பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். 3வது கிரெடிட் உங்களுக்கு என்னன்னா, ஒரு குழந்தையை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறோமா. இது கொஞ்சம் வித்தியாசமான காரியமாக இருக்கு பாருங்கள். ஒரு குழந்தையை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்போ இந்த குழந்தைய அவர் தனக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். நீ குழந்தைய எப்படி ஏற்றுக்கொள்கிறியோ அப்போ உனக்கு குழந்தைய ரொம்ப அன்போட முழு இருதயத்தோடு நீ ஏற்றுக்கொண்டனா நீ என்ன அப்படியே ஏற்றுக்கொள்கிற. இல்லை அந்த குழந்தையின் மேலே வெறுப்பு காட்டுற, அவங்கள ரொம்ப கீழான ஒரு இதில் வச்சுருக்க அப்படின்னா என்னையும் அதில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மிக மிக ஆச்சரியமான காரியம். தனக்கு ஒப்பா அந்த குழந்தைகளை வைத்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய பிள்ளைகளை நாம் எப்படி நடத்துகிறோம், இது இவ்வளோ காரியங்கள் தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது, இந்த பிள்ளைகளுக்குள்ள உள்ள ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னென்னா, இவங்க நம்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? தாய் தப்பன் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க, அவங்க நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, அந்த ஒரு வாரத்துலேருந்தே ஸ்கூல்லலாம் அந்த கதை பறந்துகிட்டே இருக்கும். நான் அங்கே போகிறேன் பிளாக் தண்டர் போகிறோன்னு சொல்லிட்டா போதும், பிளாக் தண்டர் அந்த வர கூட்டம் அத்தனத்துக்கும் இவங்க வர்றது தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு பேசும். எந்த பீரியட் போனாலும் ஃபஸ்ட்டு ஓடி வருவாங்க, டீச்சர்கிட்ட சொல்லிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய நேச்சர். ஆனால் அந்த போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால நீங்கள் அங்கே போக முடியல, போனால் குழந்தைங்களுக்கு அது ஒத்துக்காது, ஏதோ ஒரு ரீசன்.
இதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும். ஏன்னா ஒரு வாரம் ஆசைகளை மூட்டை கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, சடனாக சொல்ல ரொம்ப ஏமாந்து போயிடுவாங்க, அழுதுருவாங்க. இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக யோசித்து தான் செய்யணும். அப்போ சில பேரண்ட்ஸு அப்படியே டக்குன்னு சொல்லிடுவாங்க, அழ வச்சு அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக புரிய வச்சுருவாங்க. அதுக்கு ரீசன் ஏதாச்சும் சொல்லுவாங்க, நம்புகிற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பிளாக் தண்டர் லீவ் விட்டுட்டாங்க, ஏதோ பிரச்சனையாமாங்க, அதனால லீவ் விட்டுட்டாங்க இப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை போயே ஆகணும், அடைச்சிருக்க கேட்டுக்கு முன்னாடியாச்சும் நான் போய் நிற்பேன்னு சொல்லுவாங்களா? நிச்சயமாக கிடையாது இல்லையா. அவங்க வந்து ஓகே அப்பா சொல்லிட்டாங்க, அப்படியாப்பா அடுத்து நெக்ஸ்ட் டைம் போயிடலாமா, நெக்ஸ்ட் எப்போ போகலாம், இப்படி மாறிடுவாங்க. சரியா? இதுதான் குழந்தைகளுடைய இது. இதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த சிறு பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஏற்றுக்கொண்டாதான் நாம் அங்கே போக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேதத்தில் முதல் அத்தியாயத்துலேருந்து கடைசி அத்தியாயம் வர ஆண்டவர் சொல்லிக்கிற எல்லா காரியங்களையும் எந்தவித எதிர்கேள்வியும் கேட்காம இது எப்படி நடக்கும், ஒன்றுமே இல்லை. ஆபிரகாம் அப்படி நினைக்கவே இல்லை, சான்ஸே இல்லை. ஆனால் நம்பினார், விசுவாசிச்சார். இதுதான் விசுவாசம். இப்படி இந்த குழந்தைங்க எப்படி, ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த தகப்பன் மேலே உள்ள நம்பிக்கை. ஒரு சின்ன ஒரு கதையை நான் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன். நயாகரா ஃபால்ஸ் தெரியுமா எல்லாருக்கும்? தெரியுமா? ஓகே, அது மிகப்பெரிய ஃபால்ஸ் இல்லையா. இந்த ஃபால்ஸில் எல்லோரும் எப்போ பார்த்தாலும் டூரிஸ்ட் கூட்டமாக இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு வித்தை காட்டுறவர் என்ன பண்ணார், அந்த நயாகரா ஃபால்ஸ்க்கு குறுக்கா வந்து ஒரு கம்பி கட்டி அதில் நடந்து போயிருக்கிறார். ஓகே, நடந்து போயிட்டார். அது பெரிய ஆச்சரியம் இல்லை, அவ்வளோ பெரிய ஃபால்ஸு, கீழே பார்த்தா தண்ணி பள்ளம், தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக விழுந்துட்டுருக்கு. ஆனால் அவர் கிராஸ் பண்ணிட்டார். எல்லோரும் பயங்கரமாக கைத்தட்டி அவரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ திருப்பி அந்த சைடு போனவரும் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. என்னென்னா, யாராச்சும் வாங்க, நான் உங்களை என்னோடய தோள் மேலே ஏற்றிட்டு இதே நான் திருப்பி கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்துடுறேன் அப்படின்னு. அது வரைக்கும் பயங்கர ஆர்ப்பாட்டமாக சத்தமாக கத்திட்டு இருந்த எல்லாரும் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. நீங்கள் போவீங்களா? போக மாட்டிங்களா? இப்படி தான் அந்த கூட்டத்தில் உள்ளவங்க எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு குட்டி பையன் ஓடி வந்தான், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவரும் என்ன பண்ணார், அழகாக அவனை தூக்கி தோள் மேலே வைத்துட்டு அதே மாதிரி எப்படி இந்த சைடு இருந்து போனாரோ அதே மாதிரி கிராஸ் பண்ணி இந்த சைடுக்கு வரார். வந்து இந்த சைடு சேஃபாக அந்த பையனை இறக்கி விட்டார். உடனே மக்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்றல அந்த குட்டி பையன்கிட்ட போய், நீ எப்படி, உனக்கு தைரியம் எப்படி வந்துச்சு, நீ எப்படி போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையன் சிரிச்சுட்டு கூலாக சொல்கிறான், எனக்கு ஒரு பயம் இல்லையே, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லையே, இவ்வளோ பெரிய தண்ணி கீழே விழுந்தால் என்ன ஆகும், நீ எங்கே போவேனே தெரியாதே, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொன்னான், இல்லவே இல்லை, ஏன்னா அது எங்கள் அப்பா சொன்னார், என்னை கட்டியாக பிடிச்சிக்கோ, நான் அங்கே கொண்டு போய் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் எங்கள் அப்பா சேஃபாக அந்த சைடு கொண்டு போய் விட்டுருவாங்க, எனக்கு பயமே இல்லையே அப்படின்னு. இதுதான் குழந்தைகள். சரிங்களா? இப்படி தான் ஆண்டவர். தெரியாது, அவனுக்கு தெரியாது ஸ்லிப் ஆயிருமா, அப்பாவுக்கு கிரிப் கிடைக்குமா, நான் விழுந்துருவேனா, அவன் எதை பற்றியுமே நினைக்கல. சொன்னது யார்? அப்பா. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், ஒரு மலைப்பாதை வழியாக ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குது, நிறைய பேர் அதில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு குட்டி பையனும் இருக்கிறான் அதில். திடீர்னு பஸ்ஸில் ஏதோ பிரச்சனை, பஸ்ஸு போகுமான்னு தெரியல, அந்த மலைப்பாதையில் தடுமாறி போகுது. எல்லாரும் அப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு பயந்து போய் இருக்கிறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், ஜாலியாக பாட்டு பாடிட்டு வெளியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரான். எல்லாருக்கும் கோவம் எரிச்சலாக வருது. இப்படி உயிர் போகிற நிலைமை இருக்கா, இவன் இப்படி இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்லி ஒரு வழியாக பஸ்ஸு அங்கே போய் சேர்ந்துச்சு. அப்பவும் கேட்குறாங்க அந்த சின்ன பையன்ட்ட, நீ இவ்வளோ ஜாலியாக வரையே, இந்த மலையெல்லாம் பார்த்தா உனக்கு பயம் இல்லையா, எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது கீழே, நீ எப்படி இவ்வளோ ஜாலியாக வர அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பையன் அதை சொல்கிறான், ஏன்னா பஸ் ஓட்டுறாரு யார், எங்கள் அப்பா. ஸோ எங்கள் அப்பா எப்போவுமே என்னை சேஃபாக தான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு, இப்போவும் என்ன பண்ணுவார், சேஃபாக கொண்டு போய் சேர்த்துருவார், அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு. இந்த ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும், அதாவது எதையுமே எதிர்பார்க்காம, எதையுமே நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளையோ, இல்லை நம்ம கடந்து வந்த பாதைகளையோ, இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க ப்ரெசண்ட்டாக என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம போய் பார்த்துட்ருக்கோமோ, இதை எதையுமே பார்க்காம சொன்னவர் எங்கள் அப்பா. இந்த பூமியையும் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவர். அவருக்கு மீறின ஏதாச்சும் இருக்கா, அவரால் முடியாத காரியம் எதா இருக்கா, ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொன்ன எல்லா காரியத்தையும் அப்படியே ஏற்றுக்கிட்டு சொல்கிறீங்களா, ஓகே சப்பா நான் செய்கிறேன், இங்கே போன்னு சொல்கிறீங்களா, ஓகே. நம்ம இப்படி தான் தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தார், அவங்க ஏற்று யாருமே கேள்வி கேட்கல.
சரியா? அதனால தான் ஆண்டவர் அவங்கள பயன்படுத்தினார். இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இந்த 3 காரியங்களை, இவங்க 4 காரியங்களை நம்ம இவங்க கிட்டேருந்து கற்றுக்கொண்டோன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாயிருவோம். நம்ம பெருசாக சிந்திப்போம், அவ்வளோ ஃபாஸ்டிங் போடணும், இத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும், இவ்வளோ பைபிள் வாசிக்கணும். ஆனால் அந்த சிறிய காரியத்தில் நம்ம கோட்டோம். இதுதான் பேசிக். இதை நம்ம விட்டோன்னா அதுக்கு மேலே பில்டிங் பேஸ்மெண்ட், இவ்வளோ பேஸ்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே அந்த இடத்துல கட்டி மேலே போனால் அது எப்போ சரியும் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அப்படி தான் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை. இந்த சின்ன சின்ன காரியத்தில் நம்ம சரிப்படுத்தி கொண்டோன்னா, ஏன்னா இவங்க லைவ் எக்ஸாம்பிள் எல்லார் வீட்லேயும் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைகளை பார்க்கும்போது அவங்க நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்கணும், நான் இப்படி இருக்கணும், இயேசுவுக்கு முன்னாடி, நான் ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி இருக்கணும். இந்த நீங்கள் ஒரு காரியம் சொல்லும்போது அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணாங்க, உடனே அது உங்களுக்கு திரும்பணும். நான் இயேசுப்பா சொல்லியிருக்கிறார், இன்றைக்கி நான் வேதம் வாசித்தேன், இன்றைக்கி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், நான் இப்படி பண்ணுறேனா, நான் கேட்டேனா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை திருப்பிக்கோங்க. இப்படி நம்ம திருப்பும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேறி போகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அடுத்த காரியம், இது நமக்கான காரியம். தேவன் நமக்கு பிள்ளைகளை ஈவாக கொடுத்துருக்கிறார். நாங்கள் இந்த கோயம்புத்தூருக்கு வந்த புதுசில் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போது அந்த செவரில் ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அப்போ நான் அதை வாசித்துட்டு இருக்கும்போது ஒரு பிறக்க போகிற குழந்தைக்கும் கடவுளுக்கும் உள்ள கான்வர்சேஷன் அது. அந்த சின்ன குழந்தை கேட்குது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உன்னை வேற ஒரு இடத்துக்கு அனுப்ப போகிறேன், வேற ஒரு உலகத்துக்கு அனுப்ப போகிறேன், அங்கே அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தை ஒரே அழுக, இல்லை நான் உங்கள் கூட தான் இருப்பேன், எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் பிடிச்சிருக்கு, நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை, என்ன மாதிரியே உன்னை பார்த்துக்கிறதுக்கு 2 பேரை அங்கே நான் வச்சுருக்கேன், அவங்க என்னுடைய தூதர்கள் தான், அவங்க உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க, உனக்கு எந்த கஷ்டமும் இருக்கும், இதே மாதிரி ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு. அந்த குழந்தைக்கு அது இதாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. இல்லை, நான் போகல அப்படின்னு அவர் சொல்லுவார். கவலையே படாத, அவங்களுக்கு பேர்லாம் நான் சொல்கிறேன், நீ கேட்டு வச்சுக்கோ அப்படின்னு. உடனே இதை அப்படியே கவனிக்குது, என்ன பேர் அப்படின்னு. அவங்க தான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் சொல்கிறாராம். அந்த குழந்தை அப்பவும் அப்படி யோசிச்சுட்டு, இல்லை நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அதனுடைய காதில் வித்தியாசமான குரல்கள் கேட்குது. எங்கன்னா அடுத்த நிமிஷம் அது இங்கே வந்துருச்சு, பூமிக்கு வந்துருச்சு. அப்போ நான் அதை பார்த்துட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வேதத்தில் நமக்கு அது ஆதாரம் இருக்குது இல்லையா? ஏன் கடவுள் நம்மளை படைச்சி நம்மளை வச்சுருக்காருனா, தேவனுக்கென்று பக்தியுள்ள சந்ததியை பெற்று வளர்த்து அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் நம்மளை வச்சுருக்கிறார். எத்தனை நாள் நம்முடைய இந்த உத்தரவாதத்தை உணர்ந்துருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை நடத்தி இருக்கிறோன்றது நம்ம கேள்வி தான் இல்லையா? ஏதோ கல்யாணம் பண்ணோம், குழந்தைங்க வந்துருச்சு, அவங்கள படிக்க வைக்கணும், அடுத்து அவங்க மேற்படிப்பு படிக்க வைக்கணும், ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்களோட இப்படி ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்குது. நம்மளை தேவன் படைச்சதுக்கும் இந்த குழந்தைங்களை கொடுத்ததுக்கான அந்த உன்னதமான நோக்கத்தை நம்ம உணர்ந்து கொள்கிறதே இல்லை. இவங்களை பக்தி உள்ள சந்ததியாக தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் அது நம்முடைய கடமை தான். நம்ம இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண உடனே, அப்பா கடமை முடிஞ்சது, படிக்க வச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னு. அடுத்து பேரம்பேத்தி வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, என் கடமை எல்லாம். எங்கள் வைஸ் பிரின்சிபல் அப்படி தான், அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 4-5 வருடங்களாக குழந்தை இல்லை, இப்போது குழந்தை பிறந்திருக்கு. உடனே அவங்க ஹாப்பியாக, அப்பா திருப்தியாக இருக்குது, என் கடமை எல்லாம் முடிஞ்சு, இப்போ தான் லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை எனக்கு தெரியாது இன்றைக்கி இந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாஸ்டர்மாக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பெரிட்டாக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் எனக்குள்ளே அந்த வார்த்தையை போட்டார். இந்த கடமைகள் அப்போது நான் யோசித்தேன், உலக பிரகாரமாக இருக்கவங்களுடைய கடமை இவ்வளோ தான், ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த கடமை அப்படி கிடையாது. நம்ம விசேஷித்த நோக்கத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க தேவனுடைய சந்நிதியில் போய் பரிசுத்தமாக நிற்கிற வரைக்கும் நம்ம கடமை. அவங்க இதுக்கு பைபிளில் அழகான ஒரு உதாரணம் யோபு சொல்லலாம். பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க, அவங்க விருந்து கொண்டாடிட்டு, யோபு ரொம்ப அதிகமான நீதிமான். அவர் இருந்த இடங்களில் இப்போவும் அவர் இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் தெரியுமா? அந்த மூலையில் அவர் முழங்கால் போட்ட தடம், அதாவது அந்த கல்லில் அவருடைய முழங்கால் பட்டு அந்த இடம் குழியாக இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள், எத்தனை மணி நேரங்கள் ஒரு நாள் அவர் முழங்காலில் நின்றுருப்பார். இன்றைக்கும் அந்த அடையாளம் இருக்குது. கரெக்டாக அது யோபு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஜெப ஜீவியத்தில் ஆண்டவரோடு நெருங்கி இருந்தவர் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளை எப்படியோ போங்கன்னு அப்படி விட்டுருக்க மாட்டார் இல்லையா? நிச்சயமாக ஒரு பக்தியுள்ள பிள்ளைகளாக தான் வளர்த்துருப்பார்.
அப்படி வளர்த்துருந்தாலும் ஒருவேளை அவங்க இந்த விருந்து கொண்டாடும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருப்பாங்களோன்னு நினச்சி, துக்கப்படுத்தலானா படுத்தி இருப்பாங்களோ, ஒரு வேளை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அவர் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, பலி செலுத்துறாரு. நீங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே பிள்ளைங்க தப்பு பண்ணுறதை பார்த்துட்டு அதெல்லாம் இந்த வயசில் சகஜம் தான், அப்படி தான் மற்றவங்க அப்படி தான் சொல்கிறாங்க இன்றைக்கி. இந்த வயசில் இதெல்லாம் சகஜம் தானே. பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு எல்லோரும் வந்து சொல்கிற கம்ப்ளைண்ட், நீங்களாச்சும் சொல்லுங்கள், ஒரே மொபைல் ஃபோனு இதே தான். ஏன் அவங்க சொன்னால் என்ன? அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. 90%, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் இது, நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சொன்னால் கேட்டுருவாங்களா? கேட்டாங்க, ஒரு காலத்தில் கேட்டாங்க. அப்போல்லாம் பேரண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களாம் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கீங்க. ஸ்கூல்லேருந்து உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வான்னு மெசேஜ் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அடுத்த நாள் வந்து ஸ்கூலில் கேட்டுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் நமக்கு உயிரே இருக்காது இல்லையா? அதெல்லாம் நான்லாம் படித்தது சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டு. எங்கள் ஹெச்எம் வந்து அந்த அவங்க ஃப்ராக் போட்டிருப்பாங்கள, அந்த கைக்குள்ளே ஸ்டிக் வச்சுட்டு இப்படி கை பின்னாடி கட்டிட்டு வருவாங்க. யாருக்கு எப்போ அடி விழுன்னு தெரியாது. எங்கள் ஸ்கூலில் இன்டர்வல் விட்டாலும் எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு சவுண்டு இருக்காது, அவ்வளோ பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது யாராச்சும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், உயிரே போயிடும். வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்தால் என்ன சொல்லுவாங்க? கண்ணை மட்டும் விட்டுருங்க, உரிச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு நாமளே சொல்லி பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த பேரண்ட்ஸும் அப்படி சொல்கிறதே கிடையாது. ஏன் என் பையனை திட்டினீங்க, அவன் என்ன பண்ணான்? இப்போது கடந்த வாரத்தில் நான் ஒரு ஸ்கூலில் உள்ள எக்ஸாம்பிள்னால சொல்கிறேன், தயவுசெய்து ஒரே ஸ்கூலில் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு தெரியல. இப்போது உள்ள இதில் ஏன் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தோம் அப்படின்னு நான் இல்லை, எல்லா டீச்சர்ஸும் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு அழுகிற சூழ்நிலையாக இருக்குது பிள்ளைகளுடைய நிலைமை. அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா பேட்ஜ் கொடுப்பாங்க, 3 ரேங்க் வரைக்கும் பேட்ஜ் கொடுப்பாங்க. அப்போது அவங்கள ஃபஸ்ட்டு செகண்டெல்லாம் ஒரு இன்டர்வலுக்கு, எல்லாருக்குள்ள இன்டர்வலுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய், ஏன்னா தள்ளி விட்டுருவாங்க அப்படின்றனால. இவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க, பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது உள்ள பசங்க, அவங்களுக்கு அங்கே ரெஸ்ட் ரூம் போனால் என்ன ஆகும்னு தெரியாது, கத்துன்னு கத்துவாங்க. அப்படி அலறும். எவனாச்சும் ஒரு பொருளையே கிளப்பி விட்றான், பேய் இருக்குதுடா அப்படின்னு சொல்லிடுவான். அவ்வளோதான் முடிஞ்சது, நம்ம காதே செவிடாயிரும். இப்படி ஏதோ சொல்லிட்டானுங்க, கத்திருக்கானுங்க. இப்போ அடுத்த கிளாஸ் மிஸ்ஸு கூட்டிகிட்டு போனவங்க கத்துன உடனே ஓடி வந்த பசங்க எல்லாத்தையும் பிடிச்சிருக்கும்போது இவன் ஒருத்தன்ட்ட தான் பேட்ஜ் இருந்துச்சு, பேட்ஜை வாங்கிட்டாங்க. இவன் கத்துனானா இல்லையான்னு தெரியாது, பட் இவனும் ஓடி வந்திருக்கான் சிரிச்சிட்டு. போயாச்சு. ஈவினிங் எனக்கு ஒரு கால் வருது. அவங்க பேரண்ட் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸோட ஃபோன் நம்பர் கொடுங்களா. இப்போது ஒரு ரீசெண்டாக அந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் டீச்சர்ஸ் நம்பரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பேரண்ட்ஸோட டார்ச்சரும். 11:45 எனக்கு ஒரு கால் வந்துச்சு போன வாரத்தில், ராத்திரி 11:45. நான் அப்போ தான் கரெக்ஷன்லாம் முடித்து படுக்கலாம் தூக்க கலக்கத்தில் போனால் திடீர்னு ஃபோன். எனக்கு அட்டன் பண்ணுறதா வேண்டாமா இப்படி இருக்காங்க பேரண்ட்ஸு. அப்போது என்ன அப்படின்னா, ஏன் என்னோடய பையனை பேட்ஜை வாங்கணும்? அவன் கத்துனான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்களா? எதுக்காக வாங்குனீங்க? அவன் இது வரைக்கும் அவன் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. இப்போ எதுக்காக நீங்கள் அப்படின்னா கத்துன எல்லார்கிட்டையும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? அவங்ககிட்ட பேட்ஜ் கிடையாது, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இப்படின்னு சொல்லி இதுக்காக நாங்கள் டிசியே வாங்குகிறோன்னு சொல்லி ஸ்கூலே 2 ஆக்ட். நான் கரஸ்பாண்டன்ட்டு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன்னு சொல்லி அப்படி ஒரு கம்ப்ளைண்ட். இப்படி இருந்தால் அவர் சொல்கிறது ஒரு விதம் தான், அந்த பையனை நியாயமாக பேட்ஜ் வாங்கிக்கூட வேறு பனிஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் மனசில் என்ன ஒரு விதை விழுந்திருக்குன்றதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணாலும் அப்பா வந்துடுவாராங்க. என்னோடய பேரண்ட்ஸ் தப்பு பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவன் நல்ல பையன், உண்மையிலே ரொம்ப நல்ல பையன். ஆனால் அவன் மனசில் அந்த விதை விழுந்துருச்சு இல்லையா? அதுக்கு காரணம் யார்? பேரண்ட். இன்றைக்கி 99% பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க எதையுமே தன்னுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டாங்க கரெக்ட் பண்ணணுன்ற இது சுத்தமாக கிடையாது. நான் சொல்கிறேன், மிகுந்த மனவேதனையோடு சொல்கிறேன், எங்கள் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட், அதாவது அடிதடி இல்லாமல் ரத்த காயம் இல்லாமல் ஒரு நாள் கூட இல்லை இப்போ வர நாட்களில். சில நாளாக ஸ்கூலில் வரும்போது அழுதுட்டு கூட வந்திருக்கேன். எங்களுக்கு டியூட்டி போடுவாங்க அந்த பாய்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி, அதாவது 9th-லேருந்து 12th பாய்ஸ்குள்ளே ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி. இப்போ நாங்கள் செக்யூரிட்டி கார்டு மாதிரி நின்றுட்டுருக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கேருந்து தோள் மேலே கை போட்டுட்டு வருவானுங்க, சிரிச்சிட்டே தான் வருவானுங்க. அப்போவே தோணும் ஏதோ பண்ணுறானுங்க. திடீர்னு பார்த்தா டமால் டுமால் சவுண்ட் கேட்கும், 2 பேரும் அடிப்பானுங்க. இந்த கூட இருக்கானுங்க பாருங்கள், அவனுங்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம்னு தெரியாது, போட்டு மொத்துன்னு மொத்திடுறாங்க.
அப்புறம் அவன் சட்டையெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் எங்கே வருதுன்னே தெரியும். இப்படியான காரியங்கள் அனுதினமும் கேட்டு கேட்டு எங்களால் ரொம்ப ஒவ்வொரு நாளும் நான் வேறு எதுக்காக ஜெபிக்கிறேனோ இல்லையோ, ஆண்டவரே இன்றைக்கி எதுவும் நடக்கக்கூடாது இப்படி தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ரொம்ப ஒரு நாளுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அடித்து ஒருத்தனை சரியான ரத்தம். அப்படி இது வேதத்தில் நம்ம குறிக்கப்பட்டிருக்குது. கடைசி காலங்களில் இப்படி தான் இருப்பாங்க, துஷ்டத்தனமாக இருப்பாங்க. இந்த துஷ்டத்தனத்தின் ஆவி உங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, நம்ம வேதத்தில் பார்க்கலாம், இந்த பிள்ளைங்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க, நம்ம பெற்றோர்கள் செய்கிற ஒரு தப்பு. நான் அந்த காரியத்தை ஏன் சொன்னோன்னா, நாம் அது பண்ணக்கூடாது அப்படின்னு. இவங்க அவங்களுடைய சொந்த இதுபடி அவங்க செய்கிறதில்ல. அவங்களுக்கு பின்னாடி இந்த கிரியை செய்கிற ஆவிகளை 1-2 மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு ஆவியை குறித்து சொல்லியிருக்குது. இது கடைசி நாட்களாக மக்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி, அதனுடைய தலைவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனுடைய பெயர் அப்பல்லியோன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த வெட்டுக்கிளிகள், இந்த சாதாரண இப்போ உள்ள வெட்டுக்கிளிகள் இந்த செடிகளெல்லாம் சாப்பிடும், பயிர்களை சாப்பிடும். ஆனால் அந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய வெட்டுக்கிளிகள் மனுஷர்களை கொட்டக்கூடியதாக வரும். அது தேள் கொட்டின வேதனையை கொடுக்குற. இதுக்கு தலைவன் இந்த அப்பல்லியோன். நிறைய பரிசுத்தவான்கள் அந்த ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இவன் இந்த பாதாளத்தின் தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இவனுடைய பக்கத்துலேயே போக முடியாதான், நெருங்கவே முடியாதான். அவனுடைய சரீரம் எப்படி இருக்கும்னா, மீன் சாப்பிடுவீங்களா எல்லோரும்? மீன் ஸ்மெல் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? சரி, மீன் ஸ்மெல்லே நல்லா இருக்காது. அதுலேயும் கெட்டு அழுகி போன மீன் எப்படி இருக்கும்? ஸோ இந்த அப்பல்லியனோட சரீரத்திலேருந்து அப்படிப்பட்ட துர்நாற்றம் வெளிப்படுமா எப்போவுமே. இந்த அப்பல்லியனுடைய கேரக்டரு தான் இன்னைக்கு நிறையா பிள்ளைகளுக்கு வார்த்தையினால் மற்றவங்களை வேதனைப்பட்டு பேசுகிறத கேட்டால் நமக்கெல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிறோன்ற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள். முதல்லாம் கெட்ட வார்த்தை பேசினா வீட்டில் கம்பி பழுக்க வச்சு இழுத்துருவாங்க. ஆனால் இப்போது சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது காதாலே கேட்கவே முடியாது. நம்மலாம் இந்த ஜென்மத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டிருக்கவே மாட்டோம். அவ்வளோ காரணம் இந்த பிசாசு கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது. எல்லாருடைய நாவுகளையும் அது ஆளுகை செய்து. பொய் பேசக்கூடாதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்குது. இந்த பொய் நாவி புறப்பட்டுருக்குது. எடுத்ததுக்கெல்லாம் போய் கண்ணு முன்னாடி 2 பேரும் அடிச்சுட்டு இருப்பானுங்க. இவன் தான் அடித்தா நம்ம தெரிஞ்சுக்கும், நான் அடிக்கவே இல்லை மிஸ் அப்படின்னு. அதை பொய் சொல்கிறோமே, அவங்க பார்த்துட்டாங்கன்ற உணர்வு அவங்களுக்குள்ளே இல்லை. அப்படி இருந்தால் அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா? மிஸ் முன்னாடியே நிற்கிறாங்க, பார்க்குறாங்க, கிடையவே கிடையாது. அப்படி அப்பட்டமாக போய் சொல்லுவோம். நான் பேரண்ட்ஸ் தான் சைன் பண்ணாங்க, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு தெரியும், ப்ரூஃப் இருக்கும், நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஆனாலும் சொல்கிறாங்க. அடுத்து 2 ராஜாக்களில் சொல்லப்பட்டிருக்குது, ஈவன் தீர்க்கதரிசிகளையே ஆண்டவருக்கு விரோதமாக ஜனங்களை பிரிவினை உண்டாக்கும்படியாக, ஜனங்களுக்குள்ள கலகத்தை உண்டாக்கும்படியாக, ராஜாக்களுடைய சிந்தனைகளை இது பண்ணும்படியாக பொய் நாவி புறப்பட்டிருக்குது. இந்த பொய் நாவி இப்படி இருக்குது. இப்போது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒவ்வொரு ஆவிகள் இருக்குது. அந்த ஆவிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏசாயா 14:19 சொல்கிறேன். அந்த 14 அதிகாரம் முழுவதும் இந்த லூசிஃபர் அப்படின்னு சொல்கிற பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா? வீட்டில் போய் மம்மி வாசிக்க சொல்லி கேளுங்க. சரியா? அவன் ரொம்ப அழகானவன் அப்படி இப்படின்லாம் வேதத்தில் போட்டிருக்கும். எப்போ தெரியுமா? அவன் பரலோகத்தில் இருந்த வரைக்கும் அவன் ரொம்ப அழகானவன். திருப்பி அவனுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசம். 19ஆம் வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா? இந்த லூசிஃபருடைய விங்ஸில் ஃபுல்லாக அந்த விலையுயர்ந்த ஸ்டோன்ஸ், சரியா, ஜெம்ஸ் அப்படியே ஷைனிங்காக இருக்கும். அந்த விங்ஸை லைட்டாக இப்படி வேவ் பண்ணால் போதும், அப்படியே மியூசிக் வரும். அவன் தான் அந்த பரலோகத்தில் அந்த ஆராதனை வீரர்களுடைய தலைவனாக இருந்தான். சரியா? இந்த லூசிஃபர் பிதாவினுடைய ஆர்க்கேஞ்சல் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய பிதாவுக்கான தூதன் அவன். ஸோ பிதாவுக்கு பின்னாடி இருந்து பிதாவுக்கு கிடைக்கிற அத்தனை கனத்தையும் அவனுக்கும் கிடைக்கிற மாதிரி. அதனால தான் அவனுக்குள்ள பெருமை வந்துச்சு. அவ்வளோ அழகான, அவன்கிட்ட பழுது எதுவுமே கிடையாது. அவ்வளோ அழகானவன் பெருமை வந்தனால கீழே விழுந்ததுக்கப்புறம் அவனுடைய நிலைமை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு? இப்படி தான் இருக்கான். இப்போவும் அவன் அழகாக இல்லை. சரியா? கல்ல விழுந்து அழுகி போன கிளை
ஒருத்தனை கத்தியால் குத்துனா அவனை ட்ரெஸ் எப்படி இருக்கும், ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும் இல்லையா, பிளட் ஸ்டெயின்ஸ். அது அழகாக இருக்குமா இல்லையா, அலங்கோலமாக இருக்கும். இப்படிப்பட்ட மிதிக்கப்பட்ட பிணத்தை போல, அதாவது சொல்லவே முடியாது, அவ்வளோ அருவருப்பான ஒரு காரியத்தை நம்ம பார்த்து அது பக்கத்தில் கடந்து போவோமா? நிச்சயமாக போக மாட்டோம். ஆனால் அவன் அப்படி இருக்கிறான், அவன் நம்ம பக்கத்தில் வரான். லூசிஃபருடைய குணம் என்னது? பெருமை. அப்போ நம்ம பெருமையாக இருந்தோம் அப்படின்னா அவன் நம்ம பக்கத்தில் வரான். நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதுனால இதெல்லாம் தெரியலை. ஆனால் ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் யோசிச்சு பாருங்க. அவன் மகா பரிசுத்தமானவன். இப்படி துர்நாற்றம் நிறைந்த அசிங்கமான ஒரு பிசாசு நம்மளை ஆட்கொண்டிருக்குது. நீங்கள் நினைக்கிறோம் பிசாசு உள்ளே பூந்து இப்படி ஆடி ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் பிசாசால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கோன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இவங்க நம்மளை ஆளுகை செய்ய முடியும். அதனால தான் நம்முடைய குணங்களை அவங்க சிந்தையை அவங்க பிடிச்சிருவாங்க. இந்த பிசாசுக்கு பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடத்தும். அவங்க நடத்தும் போது இந்த அசுத்தங்கள்லாம் நம்ம மேலே இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போதே எப்படி இருப்போம் நம்ம யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ நாற்றத்தோட அழுகிய இதோட இருந்தோன்னா அவர் எப்படி வருவார் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு வரணும்னு ஆசை இருக்கு, ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று ரெண்டு டைம் அவர் சகிச்சுக்கிட்டு நம்மளை மீட்டுருவார். இதுவே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அவர் வரவே முடியாது. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்டர்னு வேதத்தில் இருக்குது. அப்போ நம்ம யோசிச்சுக்கலாம், நம்மள்கிட்டருந்து வெளிப்படுத்துகிற குணங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பிசாசு இருக்கான். நம்ம பிள்ளைகள் கோபமாக ஆக்ரோஷமாக இருக்காங்களா, அதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லைன்னு நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி உள்ள ஆவியோடு போராடக்கூடிய பலத்தை நம்ம ஆண்டவர்கிட்டன்னு பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து கண்ணீரோட என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் கர்த்தருக்குள்ளே இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறீங்க? நிச்சயமாக இது தேவைங்க. இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை காப்பாற்றவே முடியாது. அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இதை, ஏன்னா எப்படி நம்ம கடவுளுக்குன்னு ஒரு சந்ததியை நம்ம ஆயத்தப்படுத்திட்டு இருக்கோம், அதே மாதிரி அவன் தனக்குன்னு ஒரு சேனை உருவாக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ரகசியமாக நடந்துட்டுருக்கு, நமக்கு தெரியலை. மற்றவங்க போகிற மாதிரியே நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோம், மற்றவங்க நடக்கிற மாதிரியே நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம், எல்லாம் கரெக்டு. அடிக்கடி நம்ம பாஸ்டர் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை, அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். நம்ம பிள்ளைகளை வளர்க்க தெரிஞ்சிருக்கோம், நடத்த தெரியலை. நமக்கு அழகாக வளர்க்குறோம், என்னெல்லாம் தேவையோ தேவைக்கு மீறி கொடுத்து வளர்க்குறோம். ஆனால் அவங்கள நடத்துறதுல நம்ம அப்போ நான் எல்லா பெற்றோர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நான் தயவுசெய்து கேட்குறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் என் பிள்ளைகளுக்காக கூட நான் கண்ணீர் வடித்தது கிடையாது, இவ்வளோ அவங்களுக்காக இவ்வளோ வேதனைப்பட்டது கிடையாது. அதில் ஸ்கூலில் பார்க்கும்போது அனுதினமும் கண்ணீர். இதனாலேயே நான் சிக்காயிட்டேன். ஏன்னா ஒரு நிமிஷம் கூட இப்படி நிற்க முடியாது. நம்மளை தள்ளி கீழே தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், திரும்பி ஒரு சாரி கேட்க மாட்டான். ஈவன் 12th ஸ்டாண்டர்ட் அவனுக்கு அந்த சென்ஸே கிடையாது. ஒரு டீச்சர் அவங்கள மதிக்கணும் கிடையவே கிடையாது. ஒரு மனுஷனாவாச்சும் மதிங்கடா, இப்படியே நாங்கள் கேட்போம். நீ டீச்சராக மதிக்க வேண்டாம், ஒரு மனுஷங்களாச்சும் மதிக்க மாட்டா, ஒரு கர்ட்டசி வேண்டாமாடா, நீ பப்ளிக்கில் போய் இப்படி பிஹேவ் பண்ணால் என்ன பண்ண, எதுவுமே தெரியல. ரோட்டில் சைக்கிளில் மிடில் ரோட்லேயும் தாண்டி அந்த ஸ்டெப் எத்தனை ஆக்சிடெண்ட் நடக்க போகும் தெரியுமா? இதை சொன்னால் அப்படியே கண்டுக்காமல் போவாங்க. இப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்கள் அப்படி வேண்டாம். அப்படிப்பட்ட அசிங்கமான பிசாசுகளால் ஆட்கொள்ளப்பட்டவங்களாக நம்ம பிள்ளைகள் இருக்கவே வேண்டாம். நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் யாருக்கு ஈக்குவலாக வச்சுருக்காரு? அவரை போல் வச்சுருக்க. இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசப்பா அவரை போல் நம்முடைய பிள்ளைகளை ஈக்குவலாக வச்சுருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை வாரி நம்ம பிசாசு கையில் கொடுக்கவே கூடாது. இதை நீங்கள் ஒரு வைராக்கியமாக எடுத்து தயவு செய்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ஒரு நேரம் உபவாசித்து உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் பிசாசு என் பிள்ளை மேலே கண்ணு வைக்கவே கூடாது, அந்த பொல்லாங்கனுடைய அந்த அக்னி ஆஸ்திரங்களில் என் பிள்ளையை காத்துக்கொள்ளுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். இல்லைனா இந்த கடைசி நாட்களில் நாம் நம்முடைய பிள்ளைகளை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் மிக அருகில் வருது. இன்றைக்கி கொலை செய்யக்கூட தயங்காத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைங்க தூங்குனதுக்கப்புறம் அவங்க தலை பக்கத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபிச்சு ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே அவங்கள மறைச்சி நீங்கள் ஒப்பு கொடுங்க. அதே மாதிரி காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் சரி, ஒரு 2 வார்த்தை ஜெபிச்சு ஆண்டவரே உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே உங்கள் வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, அனுப்புகிறேன்னு சொல்லி நீங்கள் அனுப்புங்க. இல்லைனா நம்ம தப்பிக்கவே முடியாது. இதை மிகுந்த வேதனையோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நான் சொல்கிறேன். தயவுசெய்து எல்லாம் செய்யுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்காக நிற்க வேண்டியவங்க. தேவனுடைய ராஜ்யத்தை இப்படிப்பட்ட காரியங்களை செய்து பிள்ளைகளை நாசப்படுத்துகிறாங்களே இந்த பிசாசு, இந்த பிசாசை நேருக்கு நேராக எதிர்த்து நின்று அவனை அழிக்க வேண்டியது இவங்களுடைய கடமை. அப்படிப்பட்ட விசேஷித்த இதை ஆண்டவர் இவங்க கையில் கொடுத்துருக்கிறார். அதை அவங்கள தயார்படுத்துகிற வேலைக்கு தான் நம்மளை வச்சுருக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம், அவங்க ஒரு டைம் கத்துனா நம்ம 10 டைம் மேலே கத்துறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம ஒருத்தரை கோபமாக பேசி வேதனைப்படுத்தும் போது அவங்களுக்குள்ளே உள்ள ஆவி விசனப்படுது.
மோசே அப்படி தான், ஜனங்கள் முறுமுறுத்து பேசினா அவனுடைய ஆவி விசனப்பட்டதுனால அவன் தவறி பேசினான். இந்த ஆவி யாருக்குள்ளதுன்னு நமக்கு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. ஒரு மனுஷனை உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதுவார்ல, அந்த சுவாசம் அவனுக்குள்ளே போய் தான் அந்த ஆவியாக மாறுது. அந்த சுவாசம் பிதாவினுடையது. அதனால தான் பூமியில் எந்த மனுஷன் இறந்தாலும் அவனுடைய ஆவி நேரடியாக பிதா கிட்ட போயிடும். அது அங்கெல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க. நீ எனக்குரியவன், நீ அவனுக்குரியவன், நீ பாதாளத்துக்கு போன. அங்கே ஆவிக்கு அந்த நியாயத்திற்பே கிடையாது. அடுத்த செகண்ட் அது பரலோகத்துக்கு போயிடும், பிதா கிட்ட போய் சேர்ந்துடும். ஏன்னா அது அவருடைய சொத்து. நியாயத்திற்பு ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த ஆவி வந்து அது கூட சேரும். சரிங்களா? அப்போது ஒருத்தரை நீங்கள் விசனப்படுத்தும் போது, ஒருத்தருக்கு விரோதமாக பேச, தப்பு அவங்க பேர்லேயோ நம்ம பேர்லேயோ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கடினமாக பேசும்போது அது நேரடியாக அவங்களுடைய இருதயத்தை, அந்த ஆவியை போய் தாக்கும்போது நம்ம பிதாவை கோவப்படுத்துகிறோம். சரியா? அதுக்குடைய பலன் நமக்கும் வரும். நம்ம அறியாத சாபங்கள் குடும்பத்துக்குள்ளே கடந்து வரும், ஆசீர்வாதங்கள் தடைப்படும். இது நமக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு ரீசன் இதாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக்கொள்ளுங்க. பிதானா யார், நமக்குள்ள உள்ள ஆவி ஆத்மா சரி, இந்த சிறு வயதிலே நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அப்போனா தான் அவங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை இப்படி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய நாவை பிசாசு வந்து அழுகை செய்வான். ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, நம்ம கோவத்தில் பேசும்போது நம்முடைய நாவை வந்து பிசாசு கண்ட்ரோல் பண்ணிடுவானாம். நம்ம என்ன வார்த்தைகள் பேசுகிறோன்னு நமக்கு தெரியாது, ஆனால் வார்த்தைகள் மிக கடினமாக வருது. இதனால அவங்க தூக்கு போட்டே சாகுற அளவுக்கு பேசியிருப்போமா. நம்ம சொல்லுவோம், நம்ம இது தானே சொன்னோம், நான் என்ன பெருசாக சொல்லிட்டேன் இப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நமக்கே தெரியாது அது. ஸோ இந்த காரியங்களை சொல்லுங்கள். பிள்ளைங்களை வேதனைப்படுத்தாதீங்க. பதிலாக முழங்கால் போட்டு கண்ணீர் வடிங்க. நிச்சயமாக உங்களுடைய கண்ணீருக்கு பலன் உண்டு. அந்நாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் மௌனமாக கண்ணீர் வடித்தா பலன் கிடைச்சதா இல்லையா? இன்றைக்கும் கிடைக்கும். நம்முடைய கண்ணீரை தெய்வ சமூகத்தில் ஊட்டலாம். நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பரிசுத்த ஜாதியாக என்னன்னைக்கும் நாம் அவங்க நிமித்தம் வேதனையே படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து கழிவுறணும். என்னோடய பிள்ளைகள் நல்ல வழிகளில் நடக்கிறாங்க, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம மகிழ்ந்த ஆண்டவரை நன்றி செலுத்துகிறவர்களாக தான் நமக்கு ஸ்கூலுக்கு போனாலும், ஐயோ உங்கள் பிள்ளையா சூப்பருங்க, இந்த மாதிரி பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், அவ்வளோ ஒழுங்காக இருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி எங்கள் ஸ்கூல்லையே கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறதுக்கு மிகவும் வேதனை. கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் அடாவடி பண்ணுறது. பேரை கேட்டாலே எனக்கு அப்படியே நடுங்கும். வேண்டாம், நம்முடைய பிள்ளைகள் அப்படி வேண்டவே வேண்டாம். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி போய் நன்றி சொல்லுங்கள். ஏசப்பா அவருக்கு ஈக்குவலாக உங்களை வச்சுருக்கிறார். சரியா? உங்களை பேரண்ட்ஸுக்கு ரோல் மாடலாக வச்சுருக்கிறார். அதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏசப்பா எங்களை நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க, நாங்கள் இந்த பிசாசுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டோம். சரியா? போய் பேசக்கூடாது, பெருமையாக இருக்கக்கூடாது, உங்களை தாழ்த்தணும். சரியா? இதெல்லாம் எங்களுக்கு தாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் தயவுசெய்து ஜெபிங்க. ஒரே ஒரு நிமிஷம் நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு இந்த கருத்து முடிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக ராஜாவே, மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்டீரே ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் காணப்படுகிற எங்களுடைய பிள்ளைகளை குறித்து காணப்படுகிற ஏக்கங்கள், துக்கங்கள், அங்கலாய்ப்புகளை என் தகப்பன் அறிந்திருக்கிறேன். இதே வேதனை உமக்குள்ளாகவும் காணப்படுகிறது. ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பிள்ளைகளை நேர்வழியிலே நடத்த, உமக்கு பிரியமான பாதையிலே நடத்தி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதித்து வழி நடத்துகிற ஆவியானவரே, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் உடைய வழிநடத்து ஆவி ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆண்டவரே இந்த ஞானத்தின் ஆவியானவர் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாய் கட்டி எழுப்புகிற வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருக்கும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பரிபூர்ண பலன் அவர்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு அருள் ஈவாய் கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சன்னிதானத்திலே வந்து சேரும் வரை தகப்பனே எல்லா ஜாக்கிரதையோடும் பயத்தோடும் பக்தியோடும் அவர்களை வளர்க்க எங்களுக்கு கிருபை தாருங்க. அப்படிப்பட்ட விசேஷ பலத்தினால் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதத்துக்கு தயவுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கூட இருந்தீங்களே மக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்புறம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஆண்டி. மீண்டும் ஒரு விசை உற்சாகமாக கரங்களை தட்டி அவங்களே நெக்ஸ்ட்டு சண்டே ஸ்கூல் மெமரி வேர்ஸ் பை சண்டே ஸ்கூல் சில்ட்ரன். உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை விட்டுவிடாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சிறப்பணியுமாய் இருக்கும். ஆமென். கெஸ்டும் ஜெஸ்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவர். லட்சிப்பு பிரியப்படுவர். உன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எங்கெங்கும் சொல்வாராக. ஆமென். பிரயாசித்து நீ சாப்பிடுவாய், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருப்பாய். சங்கீதம் 128:5 கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:6 நீ உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஆமென். ஆமென். ரஃபேல் பெனு. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளோட வழியில் நில்லாமலும் பரியாசக்கார குடும்பத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரிமைந்து அதில் தியானமாய் இருக்கும் மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிர இருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆமென். சிபி ஜாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவிலிக்கிறவன் சர்வவல்லவனுடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளையனைக்கும் தப்புவார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போக்குவார். அவரோட சத்தியம் உனக்கு பரிசம் கேடகமாகும். ஆமென். ஆட்லன். கர்த்தருக்கு சோதரம். பழைய ஏற்பாடின் புஸ்தகங்கள் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியேல், யோசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாக்கும், ஆபகுக், செப்பேனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. ஆமென். ஆமென். சாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலருடைய நடவடிக்கை, ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலோமோன், எபேரியர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென். ஜாய் மெர்லின். கர்த்தருக்கு சோத்திரம். 10 கட்டளைகள். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது. யாதொரு விக்கிரகத்தையாலும் நீங்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். கொலை செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆமென். ஆமென். ஒரு விசை கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துவோம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டான்ஸ் பை ஜாய் மெர்லின், சாரா அண்ட் ஆட்லன். உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை 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 மகிமை
சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகள செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க,